அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. சோஷியல் மீடியால ஜனநாயகன் பராசக்தி காம்படிஷன் ரொம்ப ஹெவியா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான போட்டி இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட போட்டிகள் இருந்திருக்கு. அதான் ரெண்டுமே வேற ஒரு ஜேனர்ல இருக்கு. இப்போ இது வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பிளாஸ்டான படமா இருக்க போது. இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டட். ரெண்டு விதமான பாலிடிக்ஸ். ஆனால் இப்போ ரெண்டு படமும் கிளாஷ் ஆகிறதே ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து இந்த காம்படிஷன் வந்து நம்ம தளபதி வர்சஸ் பிரின்ஸ் எஸ்கே அப்படின்னு வரும்போது அது சந்தோஷமாக தான் இருக்குது. நகைன்னு சொல்கிறது மாதிரி வியாபார நாடகம்னா போட்டிலாம் இருந்தாங்க ஆகணும். போட்டி போட்டு தான் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா விஜய் வர்சஸ் எஸ்கே, இதுவுமே சம்மந்தமே இல்லாத கிளாஷ் தான் சோசியல் மீடியாவில் உருவாக்கியிருக்காங்க. இல்லை, ஆனால் நீங்கள் அதை அவாய்டே பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சூப்பர் ஸ்டார் தளபதி கிளாஷ் அப்படின்றது இப்போ நிறைய இடத்துல வந்து விஜய் சார்னு சொல்லியிருக்காரு. நான் ரஜினி சாரோட பெரிய ஃபேனு. ரஜினி சார் ஃபஸ்ட் டைமாக வந்து அப்படி ஒரு நேரடி கிளாஷுக்கு முன்னாடியே ஒரு சண்டை வந்தது வந்து இதுதான். ஜனநாயகன் சைடு இப்போ தான் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு விட போகிறாங்க. அதுக்கான ப்ரோமோ இன்னைக்கு வந்துருக்கு. லிரிக்ஸ் ஒரு 30 செகண்டுக்கு விட்டுருக்காங்க. அது ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட் மாதிரி ஒரு சாங் மாதிரி வருது. அதை அவரை நம்ம நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்குமே அந்த டென்ஷன் இருக்கும்ல. இது வந்து இவருக்கு லாஸ்ட் படம், நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது, சூப்பராக பண்ணணும், நல்லா பண்ணணுன்ற ப்ரெஷர் வந்து அவருக்குமே இருக்கும். அண்டு படத்துடைய ரன் டைம், ஜனநாயகம் ரன் டைம் வந்து கிட்டத்தட்ட 3 hours வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வினோத் படங்கள் வந்து பொதுவாக பெருசாக இருக்கும். ஏன்னா கடைசி படம் இதுவே எங்களுக்கு கம்மி தான், பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஆனால் ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்குது. அனிருத்தோடைய ஆல்பமில் ஒரு ட்ரிபியூட் ஒன்று வச்சுருக்கதா அவரே ஒரு ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஜனநாயகில் விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் சாங் இருக்குது அப்படின்ட்டு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம். ஜனநாயகன் அதுக்கப்புறம் பராசக்தி ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது. எதுக்கு போக போறீங்க? அதாவது துப்பாக்கியை கொடுத்து இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. துப்பாக்கி கொடுத்து வாங்கினது எந்த படத்துக்கு போக போறீங்க? ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ரெண்டு வளைச்சதெல்லாம் கேட்கல. ரெண்டுத்துல எதுக்கு நீங்க போக போறீங்கன்னு கேட்டேன். ஆப்வியஸ்லி ஜனநாயகன் தான். ஜனநாயகன் தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான், மாட்டினார், முடிஞ்சு எல்லாம் போட்டு. இல்ல, இது வந்து ஓகே, ரெண்டு படமே நம்ம படம் தான், ரெண்டுமே நம்ம ஆதரிக்கணும். ஒன்று வந்து விஜய் சார் படம், இன்னொன்று எஸ்கே அண்ணா படம், ரெண்டுமே ஆதரிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்க. இவ்வளோ நாள் இல்லாத சண்டை வந்து படம் நெருங்கும் போது அது சண்டையாக வருது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்லாம் விட்டுரும். நம்ம யார் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா. தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த ரெண்டு படத்தையும் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டிமன்றம் தான் இது. நம்ம பேச ஆரம்பத்தில் அந்த கொஸ்டின் ஏன்ட்ட திருப்பி போட்டு எனக்கு இல்லை அப்படி இல்லை, அது ஒரு சும்மா போடுவோமே அப்படின்னு போட்டது. சரி, அதே கொஸ்டின் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் எதுக்கு போவீங்க? ஜனநாயகன் பராசக்தி. நான் வந்து ரெண்டு படத்துக்குமே போவேன். இல்லை இப்போ இங்கே சென்னையில் வந்து இந்த தேட்டரில் நீங்கள் 2 ஷோ பேரலாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இது அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை பார்ப்பேன், ஒன்றா அதை பார்ப்பேன், ஒன்றா இதை பார்ப்பேன். 10 நிமிஷம் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ ஜனநாயகன் தான் பார்ப்பேன்னு இல்லை, பராசக்தி தான் பார்ப்பேன் இல்லை, இது பார்த்துட்டு அது பார்க்கலாம் இல்லை. அப்படி இல்லை, ஒரே நேரத்தில் 2 டிக்கெட் எடுத்துருவேன். 10 நிமிஷம் பார்ப்பேங்க மாறி மாறி. இங்கே போயிட்டு இங்கே வர. ஆமா, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அங்கே போவேன். அங்கே ஒரு 10 நிமிஷம் பாட்டு டிக்கெட் போட்டாங்கன்னா இங்கே வந்துடுவேன். இங்கே பாட்டு போடப்போ அங்கே இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக விட இந்திய திரையரங்குகளில் முதல் முறையாக ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறது. அந்த மாதிரி நம்ம சரி. ஏன்னா கிட்டத்தட்ட சோசியல் மீடியால ஜனநாயகன் பராசக்தி காம்படிஷன் ரொம்ப ஹெவியா வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாள் நெருங்க அதுக்கான ஃபீவர் மேனியா ரொம்ப எகிரிக்கிட்டே போது. ரசிகர்கள் முத கொண்டு சண்டை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. சண்டை தான், மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மாதிரி உண்மையிலேயே தீக்குச்சி தான். உண்மையிலேயே வந்து சண்டை தான். ஒரு பக்கம் இவருக்கு எதிராக இவர் திரும்பிட்டாரு, இவருக்கு எதிராக இவர் மாறிட்டாரு, இவரா இப்படி அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ எழுதுறது, அவங்க கைக்கு என்னென்னமோ வர்றதெல்லாம் போட்டு எழுதி சொல்றேன். நம்ம கமெண்ட்ல போடுவாங்க ரெண்டு பேரையும். எப்படி இவருக்கு எதிராக பேசலாம், நீ எப்படி அவருக்கு எதிராக பேசலாம், அது ஆதரவா பேசி திட்டுவாங்க. இல்ல, எனக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் போட்டி இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட போட்டிகள் இருக்கணும். இருந்தால் தானே நாங்கள் நல்ல வியாபாரம் ஆகும். சினிமான்றது வணிகம் தானே. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, பார்க்கிங் டிக்கெட்ல இருந்து பாப்கார்ன் விற்கிற வரைக்கும் எல்லாருக்குமே லாபம். அப்படி முன்னாடி தான் பார்க்கிங்லாம், இப்போல்லாம் மாலுக்கு பண்ணி 150 ரூபா போட்டு விட்டுறாங்க. எங்கேருந்து பார்க்கிங்லாம் கார்பரேட் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். பட் தியேட்டர்ஸ்ன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது, மற்ற ஊர்கள்லாம் சிட்டி இல்லாமல் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான போட்டி இருந்தால் நல்லா இருக்கும். போட்டி போட்டு வருவாங்க, படத்தை பார்ப்பாங்க, பேக் டு பேக் பார்ப்பாங்க. இப்போ ஒரு நாளில் 2 படம் பார்க்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஒரு தேட்டரில் இப்போ பார்க்க மாட்டாங்க, குறைஞ்சிருச்சு. எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், பொறுமையாக பார்த்துக்கலாம். இல்லை ஓப்பனாகவே சொல்கிறாங்க பைரசியை, அதில் அந்த ஆப்பில் வரும், இந்த ஆப்பில் வரும், அப்படி ஓப்பனாகவே பைரசியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பேக் டு பேக் மக்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தியேட்டர்களில் வந்து நல்ல ஒரு இது இருக்கும். தியேட்டரில் கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸும் நீங்கள் பார்த்து. அதனால் 2 படத்தையும் ஆதரிங்க. படம் எப்படி இருக்குது என்ன எடுத்தோடனே முடிச்சிட்டீங்க? ஆதரிங்க, நன்றி சொல்றேன். இந்த மாதிரி
பொங்கல் நெருங்கிட்டே வருது. ஒரு பக்கம் கிளாஷ்ன்ற பேர்ல 2 படத்துக்கும் பிசினஸ் போய்க்கிட்டு இருக்கு. ப்ரமோஷனும் 2 படத்துக்கும் ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல வேற தெலுங்கு என்ன மகர சங்கராந்தியா அவங்க எப்படி மகர சொன்னா- மகர சங்கராந்தி, சங்கராந்தி பொங்கல். சொல்லுவாங்களா, மொரட்டு படங்களா இறக்கிட்டு இருக்காங்க அவங்க ஊர்லயும். ஸோ அதனால வந்து தமிழ் படங்களுக்கு வெளியூர் தேட்டர் கிடைக்கிறதே ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா தெலுங்குல வந்து மொரட்டு படமா இறக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் போகும்போது இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இல்லை தளபதி, இவங்க எல்லாருக்குமே பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இப்போ படையப்பா ரிலீஸ் அப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரான்ஸ்ல ஒரு தேட்டர்ல வந்து இப்போ ரேஷன் கடை மாதிரி கியூ நிற்கிறாங்க படையப்பா பார்க்கறதுக்கு. அப்படிலாம் இருக்கு. ஆனா அதை விட அதிகமாக தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. யூஎஸ், கனடா அதுங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ்லையுமே வந்து இந்த 2 படங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது. அதனால பொறுத்து இருந்தா பார்க்கணும் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. படம் நல்லா இருக்கும், 2 படமே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 படமே இல்ல நல்லா அதான் இருக்கும். 2மே ஒரு வேற ஒரு ஜானர்ல இருக்கு. இப்போ இது வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பிளாஸ்டான படமா இருக்க போது. இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டட். ஏன்னா அப்போ உள்ள அந்த காலகட்டத்தை மையமா வச்சு இப்ப பராசக்தின்ற பேரை வச்சு எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். 2மே டிஃப்ரெண்ட் ஜானரா இருந்தாலும் 2மே செலிப்ரேட் பண்றதுக்கு ரசிகர்களும் இருக்காங்க, மக்களும் இங்க ஆர்வம் காட்டுறதுக்கு இருக்காங்க. அதனால பொங்கல் பண்டிகையில வரக்கூடிய 2 படங்கள்ல எந்த படம் தான் நம்ம போவோம், எந்த படம் நம்ம போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ற அளவுக்கு இங்க சோசியல் மீடியால பெருசா யாருமே தான் பேச போறோம் நம்ம. ஆமா, ஜனநாயகன் வந்து நம்ம நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். பகவந்த் கேசரியை வந்து கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி அடுத்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுனால அவருக்கான அந்த அரசியல் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கெரியர் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா சினிமாலேருந்து வர்றாங்க. ஸோ பொலிட்டிக்கலி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிமாக ஒன்று கொடுத்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ அந்த இதையும் பகவந்த் கேசரி அவங்களோடது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் வட்டாரம்லாம் சொன்னாங்க. பராசக்தி வந்து பலருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதில் நடந்த சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் 2மே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2மே வேற ஜானர் தான். ஒன்று வந்து ஹிந்தி எதிர்ப்பு, அந்த பாலிடிக்ஸு. ஜனநாயகனும் பாலிடிக்ஸ் தான். பட் விஜய் அவர்களுக்கான பாலிடிக்ஸ். ஸோ அவர் என்ன பேச விரும்புகிறாரு, இல்லை அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அதை வந்து இது வரைக்கும் திரைப்படம் மூலமாக தான் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ திரைப்படம் மூலமாக இன்னும் ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து அது இருக்கும். ஸோ 2மே 2 எக்ஸ்ட்ரீம் தான். 2மே 2 விதமான பாலிடிக்ஸ். ஆனா இப்ப 2 படமும் கிளாஷ் ஆகிறதே ஒரு பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, கொண்டு வந்து தானே ஆகணும். நான் 2மே அதை பத்தின டாபிக் தான் போயிட்டு இருக்கு. இப்போ சோசியல் மீடியால பராசக்தியில தீ பரவட்டுங்கிற மாதிரி இங்க தீயை கொளுத்தி விட்டுருக்காங்க போல. அது கொளுத்தி போடுறது பரவிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். இவர் எதிர்த்து இப்படி இருக்கலாம், இவர் கையில துப்பாக்கி கொடுத்தவரு இன்னைக்கு இவருக்கு எதிராகவே கன் இப்படி நீட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஒரு போல் மட்டும்தான் போடல. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க அதெல்லாம் போட்டுதான் இருக்காங்க. போட்டிருக்காங்க. இல்ல இன்னும் நாளடைவில் அதுவும் கிட்டத்தட்ட போய் பப்ளிக் பைட் மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. பராசக்தியா ஜனநாயகனா பராசக்தி அப்படின்னு. ஆமா, அது இருக்குல்ல. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வாட்டி நல்ல வியாபாரம் உங்களுக்கு. ஏன்னா வழக்கமா என்னன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த இதெல்லாம் எடுப்பாங்க. நீங்க எந்த படத்துக்கு போறீங்க அப்படின்னு எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எந்த படத்துக்கு போறீங்க அப்படின்ட்டு. பட் இதை பார்க்கும்போது ஒரு வகையில் உண்மையை சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் உலகநாயகனுக்கும் தளபதி ஏகே சார் இவங்களுக்கெல்லாம் வந்து அன்பா கூட்டு பழகிடுச்சு. அப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து நடந்திருக்கும். பட் இப்போ வந்து அந்த காம்படிஷன் வந்து நம்ம தளபதி வெர்சஸ் பிரின்ஸ் எஸ்கே அப்படின்னு வரும்போது அது சந்தோஷமாக தான் இருக்குது. நகைன்னு சொல்கிறது மாதிரி வியாபார நாடகம்னா போட்டிலாம் இருந்தாங்க ஆகணும். போட்டி போட்டு தான் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. நீங்கள் கமல் சார் இடத்துல பேசுவார். என்ன அப்படின்னா வந்து நானும் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுக்குள்ளே சண்டைலாம் இருந்ததே இல்லை. எங்கள் ரசிகர்கள் சண்டை போடாமல் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் அந்த போட்டி எங்கள் 2 பேருமே ஈக்குவலாக வளர்த்துருக்கு அப்படின்ட்டு. உண்மை தானே? 2 பேருடைய போட்டி வரும்போது அது ரொம்ப ஈக்குவலாக வளர்த்துருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன இந்த துப்பாக்கி பாயிண்ட் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. துப்பாக்கி கொடுத்தவர் கூட நீங்கள் என்ன சண்டை போடுறீங்க, துப்பாக்கி கொடுத்தவர் கூட நீங்கள் கிளாஷா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பட் இதை வந்து 2 பேருமே பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 2 பேரும் பர்சனலாக தெரியாது. உடனே கேட்பாங்க கமெண்ட், நீயும் விஜய் சாரோட அப்படிலாம் எதுவும் இல்லை, பார்க்கறத சொல்கிறேன். விஜய் சாரும் சரி இல்லை எஸ்கே அண்ணனும் சரி, இதை 2 பேரும் அவங்க ஒரு சண்டையை எடுத்துப்பாங்களா அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. கிடையாது. ஏன்னா அப்படிதான் இப்போ நினச்சிட்டு இருந்தோம். ரஜினி கமல் நேரில் பார்த்தா அடிச்சுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். முத்தம் கொடுத்துப்பாங்க அவங்க. அதே மாதிரி இப்போ விஜய் சாரோ அஜித் சாரோ பார்த்தா அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் மங்காத்தா செட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த வாட்ச்லாம் கொடுத்து, நான் சொல்கிறது பழைய கதை, சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஃபைட் வச்சு சொல்கிறேன். இப்போ இவங்க நேரில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க போகிறாங்க ஒருத்தர் சண்டை பிடிச்சி எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இல்லை, எனக்கு என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணுறது விஷயங்கள், அவங்க போடுற கிளாஷே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ரஜினி கமல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது 90s அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் விஜய் அஜித், அப்புறம் தனுஷ் சிம்பு, இப்படியே போய்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ ரஜினி கமல் கிளாஷ்ன்ற சொல்கிறது வந்து அவங்க 2 பேரும் ஒரு ஈக்குவலான ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அஜித் கொண்டு வந்தது ஓகே,
திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்து ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படின்னு ஒரு கிளாஷ் கொண்டு வந்தாங்க. இது 2மே சம்மந்தமே இல்லாத ஒரு கிளாஷ். ஏன்னா, அவரு வந்து சினிமால ஒரு தனி சாம்ராஜ்யத்த உருவாக்கி வச்சு, இப்போ வரைக்கும் நல்லா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. இவருமே அவருக்கான ரசிகர்கள வச்சுக்கிட்டு, இவருக்கான ஒரு ஃபேன் பேஸ உருவாக்கி, இவரு எவர்ன்னு சொல்லாம அந்த வேர்ட் ப்ளே பண்றீங்களா? அப்படி வச்சிருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தா விஜய் வெர்சஸ் எஸ்கே. இதுவுமே சம்மந்தமே இல்லாத கிளாஷ் தான் சோசியல் மீடியால உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா, சிவகார்த்திகேயன் அவரோட வளர்ச்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மெரினா படத்துலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு மதராசியில ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஒரு ஹிட் குடுத்து, அப்புறம் பராசக்தி 25வது படத்த ஒரு பெரிய மைல்ஸ்டோன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. விஜய் அவர்களோட வளர்ச்சி தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இந்த கிளாஷ்ன்றதே ஒரு தப்பான ஒரு பார்வையா தான் இருக்கு. இல்ல ஆனா நீங்க அதை அவாய்டே பண்ண முடியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் தளபதி கிளாஷ் அப்படின்றது இப்போ நிறைய இடத்துல வந்து விஜய் சார்னு சொல்லியிருக்காரு. நான் ரஜினி சாரோட பெரிய ஃபேனு, ரஜினி சாரோட ரசிகரா பல படங்கள் நடிச்சிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கிளாஷ் உருவாகிறது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து திரும்புகிற பக்கம்லாம் டாக்ஸிக்காக இருப்பாங்க. அது இவருடைய குறிப்பிட்ட ரசிகர்கள் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நடிகர்களை விடுங்க, நடிகைகளுக்கு சண்டை போட்டுக்கிறவங்க இருக்காங்க, ஃபுட்பாலுக்கு சண்டை போட்டுக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு முறை நான் ஏதோ ஒரு ட்விட்டரில் ஏதோ ஒன்று பார்த்தேன், சூப்பர் சிங்கரில் வர 2 பாட்டு பாடுறவங்க சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்படிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் சண்டை போடுறவங்க இருக்கு, அது சீசன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஜாலி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் வர்த்தக ரீதியாக வந்து நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போக, இவரோட அதிகமாக பண்ணிட்டாரு, கலெக்ட் பண்ணிட்டாரு, அங்கே அதிகமாக போச்சு இப்படிலாம் சொன்னோன்னா அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருந்தால் சண்டை வரும். பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அப்படி ஒரு நேரடி கிளாஷுக்கு முன்னாடியே ஒரு சண்டை வந்தது வந்து இதுதான். இந்த மாதிரி விஷயம் பல முறை நடந்துக்குது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி நடந்திருக்கு. இதை வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுங்க, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சோஷியல் மீடியா அப்படின்றதே வந்து யாரால நேரடியாக சொல்ல முடியலையோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி பச்சை பச்சையாக திட்டுறதுக்கு ஒரு நல்ல வசதி படைச்ச ஒரு இடம் தான் அது. நம்மளும் அதை நினச்சி தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், அதை நம்பி தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதனால் தப்பாக சொல்லக்கூடாது, அது அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஆனால் உண்மையில் பட் யதார்த்தத்தில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லோரும் கொண்டாடுவாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். அங்கே போய் சண்டை போட்டுக்காம, ஏன்னா சண்டை போட்ட முன்னாடி மாதிரி இல்லை போலீஸு. முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, அடி விட்டுக்கிட்டு வெளுத்துடுறாங்க. இப்போல்லாம் அடி யாரெல்லாம் பார்க்கறது கிடையாது, பேச்சே கிடையாது. இருக்கிற பிரச்சனையில் ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அது எந்த ரசிகர்லாம் பார்க்கறது இல்லை, அடி உறுதி. அதனால் வந்து அது காலத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க நம்புவோம். இப்போ வந்து இருக்கிற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துற விதமா பராசக்தியில அவங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் வரைக்கும் போயிருக்காங்க. ஜனநாயகன் சைடு இப்போ தான் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு விட போறாங்க. அதுக்கான ப்ரோமோ இன்னைக்கு வந்திருக்கு. லிரிக்ஸ் ஒரு 30 செகண்டுக்கு விட்டுருக்காங்க. அது மியூசிக் அந்த ஜனநாயகன்ல ஸ்டார்டிங் அவரோட பிறந்தநாளுக்கு ஒன்று விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதோட மியூசிக்கை மிக்ஸ் பண்ணி ஒரு லிரிக்ஸ் மாதிரி விட்டு ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட் மாதிரி ஒரு சாங் மாதிரி வருது. பார்த்தீங்களா? இருக்கும், நான் பார்த்தேன். நான் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருந்தாங்க. ஃபுல் சாங் கேட்டால் தான் நமக்கு ஃபுல்லாக அதை எப்படி என்னன்றதை நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக அதை நம்ம ரிவ்யூ பண்ணி பேசிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கில் அனிருத் அவரை நம்பி தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து மாஸ் படங்கள் எடுக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பிள்ளையார் சொல்லி போகிற மாதிரி அனிருத் இருக்காரு, எழுதிடுவார் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. அதை அவரை நம்ம நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்குமே அந்த டென்ஷன் இருக்கும்ல, இது வந்து இவருக்கு லாஸ்ட் படம், நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது, சூப்பராக பண்ணணும், நல்லா பண்ணணுன்ற ப்ரெஷர் வந்து அவருக்குமே இருக்கும். அண்டு படத்துடைய ரன் டைம், ஜனநாயகம் ரன் டைம் வந்து கிட்டத்தட்ட 3 hours வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வினோத் படங்கள் வந்து பொதுவாகவே பெருசாக இருக்கும். ரொம்ப ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேலாம் அவர் இல்லை, ஆனால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எண்டில் படம் பார்க்கும்போது அது சதுரங்க வேட்டையிலேருந்து அவர் வந்து அவருடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே வர்றார். சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், தீரனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள். அஜித் படங்கள் விட்டுட்டீங்க? அதுலேயும் தான் நான் வந்து அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ் சொல்கிறேன். அஜித் சார் எடுக்கும்போதே அவர் பெரிய டேரக்டர் ஆயிடுறாருல, அப்படி சொல்லலாம். அவர் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளு. பட் இந்த ரன் டைம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் அதுவே சொல்றாங்க, கடைசி படம் 3 hour கம்மியா இருக்குது, இன்னொரு 1 hour போட்டு அப்படி சொல்றாங்களா? 4 hours போனா ரொம்ப அதிகம். ஏன்னா கடைசி படம் இதுவே எங்களுக்கு கம்மி தான், பார்த்து பண்ணி விடுங்க அப்படிங்க. ஆனா ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கு, அனிருத்தோடைய ஆல்பம்ல ஒரு ட்ரிபியூட் ஒன்று வச்சிருக்கதா அவரே ஒரு ரீசெண்டா பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஜனநாயகன்ல விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் சாங் இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ வினோத்தோருடைய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா விஜய் சாருடைய லாஸ்ட் படம், அப்போ அவர் ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்னொன்று அவர் ரொம்ப ஃபேன்ஸ்க்காகவும் எடுக்கிற ஆளும் கிடையாது. அவர் ஃபேன்ஸ்க்கான மொமெண்ட் வைப்பார், மற்றபடி அவருக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் அப்படி எடுக்கிறவர். ஸோ அதை எடுத்துக்கணும். ரெண்டாவது பாலிடிக்ஸ், இதில் அவங்க பேசியிருக்காங்களான்னு தெரில, பட் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ அதை எடுத்துக்கணும்.
எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இதை சுற்றி எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரி அழுத்தம் வருது. இப்போ அந்த படத்தை பற்றியே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்கல்ல, இந்த படத்தில் அந்த சீன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது இல்லை, அதை எடுத்துக்கணும். இது ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணும். அப்போ அவங்க ரெஃப்ளெக்ட் இவ்வளோ ஆஸ்பெக்ட் நடுவில் தான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. சும்மா லாஸ்ட் படம் பண்ணுறோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இல்லாமல் அதில் இவ்வளோ இருக்கு உள்ள. ஸோ அதெல்லாம் வந்து திரு வினோத் அவர்கள் வந்து அவருக்கு இந்த நீச்சல் வந்து ரொம்ப சாதாரண நீச்சல் தான், அவர் அதை நீந்தி வரக்கூடியவர் தான். பட் இது எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கைவந்த கலையை போட்டு நல்லா போட்டு தீட்டி வைக்க போறாரு, தீட்டிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய படங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பேசுவோம். இந்த படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் அந்த டென்ஷனாக முடிஞ்ச அப்புறம் பேசுவோம். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து கம்மியாக படம் எடுக்க முடியாது, நடிக்கவும் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பேசுவோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பராசக்தி இப்போ வரைக்கும் இன்னைக்கு அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் வந்து அப்டேட்லாம் பார்த்துட்டீங்களா, ஃபாலோ பண்ணிட்டீங்களா? ஆமாம், பராசக்திக்கான இப்போ வந்து கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அதோட 10 நிமிஷம் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரொமோஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ சாங்ஸ் வைஸ் அதுவுமே நல்லா இருக்கு. அங்கே இங்கே அனிருத்னா அங்கே ஜிவி, ஆமாம் இங்கே வந்து இதுனா அங்கே SK25 அந்த மாதிரி ஒரு போட்டி அது. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து டீட்டெயில்டாக ஜனநாயகனுடைய சாங்கை ரிவ்யூ பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த படத்துக்கு போகிறதுக்கு காத்திருக்கீங்க அப்படின்றத அடிச்சிக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோல ஜனநாயகனா பராசக்தின்னு ஒரு பைட் ஒன்று வரும், அதையும் மறக்காம பார்த்துருங்க. ஆமாம், அதுக்கு நாள் இருக்கு அதில் நம்ம பார்ப்போம். நன்றி. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.